அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே சென்னை வந்திருக்கோம், ஈசிஆரில் இருக்கோம். சிவகுமார் சார் இருக்காங்க. சாருக்கு தான் இன்றைக்கி நம்ம வீடு புதுசாக ஆரம்பிக்க போகிறோம். பூமி பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணோம். சார் சொல்லுங்கள். எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறோம், நல்லா வரும்னு ஃபீல் பண்ணுறோம். சரிங்க சார். ஆரம்பமே நம்மளது அமக்கலமாக இருக்குது. சரிங்க சார். எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம லூயிஸ் இருக்கார், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பேர் அஸ்வத், சாரோடைய பையன், சிவில் இன்ஜினியரு. இங்கே இன்னையிலேருந்து ஒர்க் பண்ண போகிறாங்க நம்மளுடைய மேற்பார்வையில், சாரோடைய சப்போர்ட்டோட. மேஸ்திரி பார்த்திங்கன்னா ராஜேந்திர மேஸ்திரி பார்த்துருப்பீங்க. நம்ம ஊர் ஜெயங்கொண்டம், பாவனா சைட்டு, இப்போ திண்டிவனம் சைட்லாம் பார்த்துருப்பீங்க. ஊரில் நம்ம கூட 10 வருஷமாக பயணிச்சிட்ருக்காரு. நம்ம ஊர்லேருந்து தான் டீம் இன்றைக்கி இங்கே வேலை சேர்ந்துருக்காங்க. இதுதான் பேக் சைடில் இருக்கிறது தான் சைட்டு. பக்கத்துலேயே பீச் இருக்குது, பீச்சை ஒட்டின சைட்டு. ஒரு ட்ரீம் ஹவுஸாக இருக்குது. அதை சூப்பராக பண்ணி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே இன்றைக்கி வந்திருக்கிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கிங் பண்ண போகிறோம் இன்றைக்கி. தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக மணல், நம்ம நிறைய விதமான மண் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அஸ்திவாரம் எடுக்கும்போது பார்க்குறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது கம்ப்ளீட் மணல். பீச் சைடு இருக்கிற மணல் கம்ப்ளீட்டாக இருக்குது. எப்படி இருக்குது சைட்டு, எப்படி இருக்குது, நாங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே பிளான் போடுறதுக்கு நம்ம பின்பற்றணும், என்னென்ன விஷயங்கள் இங்கே கேதர் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோ கண்டிப்பாக புதுசாக வீடு கட்ட போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ ஒரு வரைபடம் போட போகிறோம் அப்படின்னா நம்ம சைட்டை நேரில் பார்க்கணும். இந்த சைட்டை நாங்கள் நேரில் பார்த்தோம். நேரில் பார்த்து பிசிக்கலாக மெஷர்மெண்ட் எடுத்தோம். 4 பக்கம் அளவுகள் எடுத்தோம். அதுமாரி இந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கான கிராஸு, அந்த மூலையிலேருந்து இந்த மூலைக்கான கிராஸு, இந்த அளவுகள் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் காம்பஸ் வச்சு டிகிரி, இது கிழக்கு பார்த்த சைட்டு. அப்போ வடக்கு பார்த்து இந்த கட்டையில் வச்சு வடக்கு பார்த்து வச்சு எத்தனை டிகிரி வடக்குலேருந்து மாறி இருக்குன்னு பார்த்தோம். ஒரு 15 டிகிரி அந்த மாதிரி இருந்தது. முட்டி பிடிங்க, அந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரைபடம் நம்ம தயார் பண்ணும்போது குழி கணிதத்தை நம்ம வரைபடம் தயார் பண்ணி கொடுத்தோம். அதுவும் இல்லாமல் வேதிக் வாஸ்து பின்பற்றி மர்மா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி அதன்படியும் நம்ம வரைபடம் இதில் பண்ணியிருக்கோம். அது நார்த்து டிகிரி பேஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பூமிக்குள்ளே இருக்கிற ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிக்கிறதுக்காக ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எந்த ஸ்ட்ரெஸ் லைனும் கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு பாசிட்டிவ் எனர்ஜி செக் பண்ணிவிட்டு எல்லா விதமான விஷயங்களும் இந்த சைட்டில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வரைபடங்கள் போட்டு கம்ப்ளீட்டான வாஸ்து பூஜை போட்டோம். இப்போ மார்க்கிங் பண்ண போகிறோம் இன்றைக்கி. முன்னாடி 7.5 அடி செட் பேக்கு. அந்த இடத்த மார்க் பண்ணி சொல்லிடுறாங்க. மார்க் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல. ஆமாம் ஆமாம். ஓகே. அப்படியே நூலை கட்டி எடுத்துருப்போங்க. போட்டாச்சு. கட்டுங்க டேப் கட்டுங்க. சரி, நூலை கட்டுங்க. விட்டுருங்கண்ணா டேப். அஸ்வத், இந்த ஃபோனை எடுத்து அப்ளைடு வாஸ்து காம்பஸ் இங்கே எடுத்து எப்போவுமே சென்டர் கரெக்டாக வைக்கணும். ஓகேவா? $11 டிகிரி கட்டுது. $11 கீத்து கொஞ்சம் இடிச்சிட்டு இருந்தது, அதனால் 11 கட்டுச்சு. அக்யூரேட்டாக 13 இருக்குது நம்மளுக்கு. ஸ்க்ரீன் ஆன் பண்ணுங்க. 15 கட்டுது. கரெக்டாக தான் இருக்குது ஃபோனு. 15. நம்பர் என்னங்க? அஸ்வத் கட்டுங்க.
நம்ம 15 டிகிரிக்கு செட் பண்ணிருக்கோம்னா நம்ம லைட்டாக அப்படி வேரியேஷன் பண்ணணும்னா வேண்டியதில்லை சார். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுங்க வந்து 13ங்கிறது அந்த பக்கம் தான் வருது. நல்லது. நல்லது தான். 15க்கு அந்த பக்கம் தான் போகக்கூடாது. இப்படி வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே வர எல்லா பாயிண்ட்டும் இப்படி சுற்றுது. அப்போ வரும்போது நீங்கள் அந்த செவுத்துட்டு ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா, அதே 2 டிகிரி தள்ளி தான் போகுது. அதனால் நல்லது தான். அதுக்கு தான் அந்த ட்ராயிங் இப்போ எடுத்து பார்த்தேன். டிகிரி எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டேன். 13 இருந்தாலும் நல்லது தான். 16, 17 போயிட்டா தான் கஷ்டம், பிரச்சனை. இப்போ அந்த ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்ததில்ல, அது இன்னுமே கொஞ்சம் தள்ளி தான் வருது டிகிரியால். சரி, ஃபோன் எடுத்துங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ கட்டியிருக்கிறது தான் நூல் கட்ட வேண்டியது முறையை மாற்றக்கூடாது. ஓகேவா? 2 ஆணியுமே சென்ட்ரு தான். சரி தானே? இந்த நூல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். சார் இதை லாக் எடுத்து கொடுங்க சார். ஊசி எடுத்துருவாங்க. இந்த சவுத் சைடு வந்து நம்மளுக்கு செட் பேக் வந்து 3-1. ஊசி கரெக்டாக 3-1 குத்துங்க. பில்டிங் அவுட்ரு. ஓகே. ம் சரி. சரி, இப்போ இதுலேருந்து ஒரு அடியில் பிடிங்க, ஒரு அடியில் பிடிங்க, லூயிஸ் வாங்கி பிடிங்க. அங்கே போயிடுங்க. 31 அடி. டூர்னமெண்ட்டை பார்க்க போகிறோம். 30, 40, 50 போட போகிறோம். லூயிஸ் வந்து ஒரு அடியில் பிடிக்கிறதால அங்கே வந்து 31 அடியில் ஊசி குத்தணும். லூயிஸ் கரெக்டாக பிடிச்சிங்க. 31 அடியில் ஊசி குத்துங்கப்பா. முப்பத்தொன்று. இன்னொரு டேப் எடுங்க. இன்னொரு புது டேப் எடுங்க. இன்னொன்று எடுங்க. அதான் பிடிச்சிங்களா? ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே. பிடிங்க பிடிங்க, நல்லா பிடிங்க பிடிங்க. ஓகே, பிடிங்க பிடிங்க. அதானே, அடிங்க, பார்த்துக்கலாம், அடிங்க. சார் பிடிங்க. 2 சேர்த்தா? ஓகே, அப்படியே விட்டுருங்க. டேப்பை அப்படியே வச்சுருங்க பாரு 2 பேரும். அந்த ஊசியில் பிடிங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஊசியில் பிடிங்க. நீங்கள் இந்த மரத்தை உரசன மாதிரி எடுத்துகிட்டு போங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, மூலமட்டத்துக்கு ஒரு கம்பு ஒன்று அடிச்சிட்டோம். அங்கே ஊசியில் ஒருத்தர் நூலை பிடிச்சிட்டாரு. அந்த கம்பு உரசுற மாதிரி கொண்டு வந்து இங்கே ஒரு நூலை பிடிச்சிருக்கோம். ஆணி பொருளில் நூலை பிடிச்சிருக்கோம். லூயிஸ் டேப்பு பிடிங்க. மேஸ்திரி வாங்க. கரெக்டாக பிடிப்பா. ஒரு அடியில் ஒரு அடி. ஓகேவா? விடாதீங்க நூலை. 2 பேரும் ஒரே மாதிரி பிடிங்க கொஞ்ச நேரத்துக்கு. 40 விடுங்க, என்று விடுங்க. டேப் அடியில் விட்டு தானே விடுங்க. பாருங்க, அப்படியே நூலை கொடுங்க. அப்படியே விடுங்க, அடியில் விடுங்க. விடுங்க, டேப் விடுங்க. பிடிங்க. லூயிஸே நூலுக்கு அடியில் இருக்கு பாரு டேப்பு. பிடிங்க. ஓகே ஓகே. லூயிஸே இந்த டேப்பை வச்சுட்டு அந்த டேப்பை போய் இப்படி விடு. அப்படியே வச்சிருக்கல.
ஒரு வேலை கரெக்டாக அப்படிங்க, நீங்கள் இழுத்து பிடிங்க வச்சுரு. இந்த மரத்தை எடுத்துருங்க, இதை எடுத்துருங்க. லூயிஸ் ஓகேவா? 2 பேரும் ஒரே கை டைட்டா? லூயிஸ் ஓகேவா? அப்படிங்க. ஒரு நூல் இருக்கா? ஓகே. இப்போ வந்து இவர் அப்படியே கொஞ்சமான ஊற்றுங்க, டைட்டு அதே டைட்டில் கொஞ்சமான ஊற்றுங்க, தக்க டைட் மாறாமல் ஊற்றுங்க. பிடிங்க, டைட் மாறாமல் பிடிங்க. ஓகே, அளவு ஓகே. இங்கே திரும்ப வந்து இந்த அளவு கட்டுங்க இன்னொரு தடவை. அப்படியே இந்த டேப் வச்சுருங்க, அந்த டேப்பை அப்படியே வச்சுட்டு வாங்க வேகமா. நூல் லூஸ் விடக்கூடாது, ஒரே மாதிரி பிடிங்க. ஓகே. ஓகே ஓகேவா? ஒரு அடியில் பிடிக்கிறாரு, ஒரு அடி கழிச்சிக்கணும், இங்கேயும் ஒரு அடி கழிச்சிக்கணும், இங்கேயும் ஒரு அடி கழிச்சிக்கணும். 30, 40, 50 பித்தகராஸ் படி 90 டிகிரி. ஓகேவா? பித்தகராஸ் தேடுறேன்னு சொல்லுங்கள். ஓகே, அப்படியே அந்த மார்க் மட்டும் போட்டு வைங்க. வட்டு கொண்டு விட்டு மேலே தூக்கி அடிங்க. திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். வட்டு கொண்டு விட்டு போட்டதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு நேரம் ஏதாவது கட்ட முடியுமான்னு பாருங்கள், இல்லை உள்ளே விட்டு இழுத்து கீத்தை இது பண்ணிட்டு செவுத்தில் போட்டுடலாமான்னு பாருங்கள். மார்க்கர் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கம்பு அடிச்சுக்கிறீங்களா? அடித்து கட்டிடலாமா? இல்லை இந்த கீத்தை இது பண்ணிட்டு அங்கே செவுத்தில் அனுப்பிவிடலாமான்னு கேட்டேன். சரி, இங்கேயே இது பண்ணிக்கலாம் வாங்க. 90 டிகிரி வரத்துக்காக பித்தகராஸ் என்ன சொல்லுது, உங்களுக்கு வந்து அடிப்பக்கத்துடைய நீளத்துடைய சதுரத்தின் அதாவது பரப்பளவும் இந்த அடுத்துள்ள பக்கத்துடைய சதுரத்தின் பரப்பளவும் ரெண்டையும் கூட்டுத்தொகையை கூட்டினோம்னா மூணாவது பக்கத்துடைய சதுரத்தின் கூட்டுத்தொகை சமம் இந்த ரெண்டுக்கும். அதுதான் பித்தகராசு. அப்போ அப்படி இருக்கிறத என்னன்னு சொல்கிறாங்க, செங்கோண முக்கோணம்னு சொல்கிறாங்க. வெறும் முக்கோணம் கிடையாது. செங்கோண முக்கோணம்னா என்ன? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். இப்போ நார்மலாக முக்கோணம் போடும்போது இப்படி வளைப்பாங்க, நார்மல் முக்கோணத்துக்கலாம். இதே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இப்படி தான் போடுவோம் ஆங்கிள் போடும்போது. பார்த்துருக்கீங்களா? மேத்ஸில் வந்து நம்ம இப்போ இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னா டிகிரி போடும்போது இப்படி போடுவோம். இதே இது ஒரு ரைட் ஆங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணோம்னா பண்ணும்போது இப்படி தான் போடுவோம். ஆமாம், இந்த மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து 90 டிகிரி போட்டாலும் ஓகே, போடலனாலும் இதை வந்து மென்ஷன் பண்ணுறது ரெப்ரசன்ட் வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். இப்படி போட்டோம்னா அது எனி டிகிரி இருக்குல்ல. அதிலே கட்டிக்கலாமா? போதும், ரொம்ப இறங்கிருப்பதுக்கு அதில் ஒரு கட்டுக்கம்பி போட்டு கட்டிடுங்க. அந்த மரத்தை கட்டி விடுங்க. இதுக்கு நேருக்கான்னு பார்த்துட்டு கட்டுங்க. இங்கே பாருங்க, முதல்ல நூலை கட்டிட்டு அப்புறம் கட்டிக்கலாம். போதுமா உயரம்? கரெக்டாக இருக்குமா? மட்டம் கரெக்டாக இருக்குமா? ஓகே. நம்ம எது கட்டினாலும் மூலமட்டத்தை தான் கட்டணும். மூலமட்டம் இல்லாமல் கட்டவே கூடாது. இடம் எவ்வளோ கிராஸ் வேணாலும் இருக்கலாம். பில்டிங்கிறது வந்து 90 டிகிரியில் தான் கட்டணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். முக்கோணம் வந்து 3, 4, 5 போட்டாலே போதும், சிம்பிள். 3 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, ரெண்டையும் கூட்டுங்க. 9, 16 எவ்வளோ? 25. இப்போ ஆப்போசிட்டில் எவ்வளோ வரணும்? நம்மளுக்கு 5 வரணும். 5, 25 ஈக்குவல் ஆயிடுச்சா? இதை நம்ம பெருசு பண்ணிட்டோம். ஏன் காரணம்? 30 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வருது? 40 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா வருது 1600. 50 ஸ்கொயர் பண்ணால் 2500. ரெண்டையும் கூட்டினா 2500 ஈக்குவல். ஏன் சார் 2 சின்ன முக்கோணம் போடாமல் இவ்வளோ கஷ்டம் பெருசாக போடுறீங்கன்னா, எரர் இங்கே வந்து ஒரு நூல் எரர் இருந்ததுன்னா அவ்வளோ தூரம் போகும்போது 10 நூல் ஆகிடும் எரர். ஒரு நூல்னால் இவ்வளோ தான். இங்கே பார்க்கும்போது 5 வைக்கிறோம், இவ்வளோ தான், சின்னது தான் பண்ணுறோம். ஆனால் சைட்டு பெருசாகுது. அவ்வளோ தூரம் போகும்போது அந்த எரர் எவ்வளோ இருக்கும்? இங்கே விலகுனது 1 டிகிரி விலகுனால அங்கே போகும்போது பெருசாக இருக்கும். ஆனால் முக்கோணத்தை பெருசு பண்ணிட்டோம்னா
எரர் கம்மி. இப்போ அங்கே ஒரு நூல் இருந்தால் கூட என்ன ஆகும், அங்கே போகும்போது 1.5 நூல் தான் இருக்குமே ஒழிய இங்கே மாதிரி 10 நூல் வராது. அப்போ வந்து எரரை குறைக்கணும் அப்படின்னா முக்கோணத்தை பெருசு பண்ணணும். நம்ம முக்கோணம் பெருசாக செஞ்சுட்டு வர முடியாது, அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. இப்போ சின்ன மூலமட்டம் வச்சு தான் பார்ப்பாங்க. ஒரு 2 அடி மூலமட்டத்தை வச்சு 1 அடி வச்சு இந்த நூல் கட்டிட்டு வச்சு பார்ப்பாங்க. ஓகே தான், ஆனால் அதில் ஒரு நூல் இருந்தால் தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. நார்மலாக செய்கிறவங்க லேமன் என்ன பண்ணுவாங்கனாக்கா, நார்மலாக மூலமட்டம் சைட்டில் இது கடையில் விற்கும் 2க்கு 1 மூலமட்டம், அந்த இரும்பை கொண்டாந்து இதில் வைப்பாங்க. நூலில் இந்த நூல் டச் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஒரு நூல் வித்தியாசம் காட்டும், ஒரு நூல் தான் பரவாயில்லன்னு விட்டுருவாங்க. அது எத்தனை அடிக்கு, 2 அடிக்கு பார்க்கும்போது. அப்போ பெருசில் போகும்போது நிறைய வித்தியாசம் வரும். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முக்கோணத்தை பெருசு பண்ணுறோம். முக்கோணத்தை பெருசு பண்ணால் நம்மகிட்ட அவ்வளோ பெரிய முக்கோணம் கிடைக்குமா, கிடைக்காது. அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன, பித்தகராஸ் தான். இப்போ அது சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சி √A² + B², அதான் ஃபார்முலா. C √A² + B². அதை நீங்கள் எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சியோட இது கிடச்சிரும் வேல்யூ, அவ்வளோதான். இது A B C வேல்யூ வந்து ஏவுக்கும் தெரியும், பிக்கும் தெரியும், சிக்கு உங்களுக்கு தெரியாது. இல்லை இன்கேஸ் தெரியுதுனாலும் 3க்கும் வந்து ஈக்குவலாக வரணும். ஃபார்முலா C √A² + B². ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். இன்கேஸ் அது உங்களுக்கு அந்த முக்கோணம் தெரியலை, நீங்கள் அளவில் போடுறீங்க, பில்டிங் அளவுக்கே போடுறீங்கன்னா இதையும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை கிராஸ் அடித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அப்படியும் பார்க்கலாம், அது உட்காந்து அடிக்கணும், கணக்கு அடித்து பார்க்கணும். இது வந்து ஈஸி மெத்தடு. அந்தானே போடுங்க. அண்ணா இழுத்து கட்ட சொல்கிறாங்கண்ணே, அதை மரத்தை நோத்திக்கலாம். வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த நூலை வந்து கட்டிட்டோம். முன்னாடி வந்து அளவு வச்சோம், ஏன்னா ஆணி போட்டு இருக்கிறதால வந்து கரெக்டாக வரணுங்கிறதால பிடிச்சி பார்த்து தான் இது பண்ணோம். இங்கே வந்து ஊசியில் இருக்கு பாருங்க, ஊசிக்கு நேரம் மரத்தை வச்சு கட்டியாச்சு. அந்த பக்கம் வந்து செவுத்தில் தூக்குன்னு விட்டு மேலே தூக்கி வச்சு கட்டியாச்சு இந்த பாயிண்டில், ஏன்னா மட்டமாக வரத்துக்காக மேலே தூக்கியிருக்கோம். சரி, 41 ஊசி ஊற்றுங்க. கை டைட்டு ஒரே மாதிரி இருக்கணும். அண்ணா சதீஷ்ண்ணா, நீங்கள் நூலுக்கு அந்தாண்ட போய் இது பண்ணா, நூலுக்கு அப்படியே இல்லை, நீங்கள் வாங்கி பிடிங்க லூயிஸே, கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க, கொஞ்சம் அவர்கிட்ட கொடுங்க. பிடிச்ச வரை பிடிங்க, மூலம் மட்டும் பார்க்கும்போது பிடிச்ச வரை பிடிங்க. ஊசியை மாற்றி கொடுத்துங்க, பிடிங்க. உங்கள் கை டைட்டு பாருங்கள், நீங்கள் பிடிச்சி பாருங்கள் டைட்டு கரெக்டாக இருக்கானே. பிடிங்க. டைட்டாக பிடிங்க. போதுமா டைட்டு? லேசாக நோத்திங்க. ஓகே. 41 இந்த அளவு மாறாதே, அந்த டேப்பை மட்டும் ஒரு இடத்துல பிடிங்க போங்க. நீங்கள் ஏறு லூயிஸே. ஃபைபர் டேப்பு டைட்டு உங்கள் கைக்கு அதே ஃபீலுக்கு வரணும். எல்லா அளவும் ஒரே அளவு டைட்டில் இருக்கணும். ரொம்ப டைட் பண்ணாலும் வரும், லூஸ் பண்ணாலும் போகும். ஸ்டீல் டைப் கிடையாது. கீழே இருக்குங்க கையை, அப்படியே லேசாக அந்த ஆணி தலைவனா நூலை வந்து தலையில் திருப்பி வைங்க, லேசாக திருப்புங்க. பிடிங்க மிஸ், நீங்கள் பிடிச்சிங்க. இருங்க போதும். ஓகே, கரெக்டாக இருக்கு மிஸ். இப்போ சார் பக்கமாக இருக்குது, பார்த்துட்டிங்களா? அது மாறாது. என்ன காரணமாக அதை அடித்தாச்சு, ஊசி குத்தியாச்சு, ஊசிலேருந்து தான் நூல் குத்திடும், அந்த அளவு மாறாது. இது மாறும். இது வந்து டெம்பரரியாக ஃபஸ்ட்டு பண்ணோம், இப்போ பர்ன் பண்ணிட்டோம். இப்போ இதுதான் நம்ம பில்டிங்க்கான அவுட்ரு சுவர். இந்த சந்து அப்படியே சந்தாக இருக்கும் சார். ஓகேங்களா? இப்போ ப்ளீஸ் என்ன பார்க்குறீங்க திரும்ப? இந்த கை எடுங்க. ஓகே. அவுட்ரு நூலம் கட்டிட்டு கிராஸும் பார்த்துக்கலாம் ஒரு தடவை. சரி, ஓகே. அங்கேயே எப்படி லூயிஸ் ஒரு அடியில் ட்ராயிங் வேணும் லூயிஸு. அவுட்ரு 56, ஒரு அடியில் பிடிக்கிறாரு 57. டேப்பு ஒரே ஆள் பிடிங்க, கை டைட்டு கரெக்டாக பார்த்துக்குங்க. கை எடுங்க. நீங்கள் டேப்பு பிடிங்க, என்ன வருங்க டேப்பு வருங்க. ஓகே.
லூயிஸே அப்படியே அங்கேயே எப்படி அவுட்ரு சார். வந்து அவுட்ரு ஊசி குத்திட்டோம். 57 அடி 56 அடி ஒரு அடி பிடிச்சி 57 குத்திட்டோம். இங்கே வந்து 32.25 அடி ஒரு அடி ஊசி 33.25. இந்த மூலமண்ட ஊசி பிடிங்கிருங்க. 33.3 கரெக்டாக பிடிச்சிட்டீங்களா? ஓகே ஓகேவா? ஓகே. லூயிஸ் இங்கே வந்துடுங்க. இந்த டேப் எடுத்துகிட்டு ஒரு ஆள் வாங்க. அங்கே நீங்கள் இங்கே வாங்க. நீங்கள் இங்கே வாங்க. இங்கேருந்து ஏங்க இந்த டேப் எடுத்துகிட்டு அங்கே அந்த ஊசிட்டு ஒரு ஆள் வர சொல்லுங்கள். ஒரு ஆள் அப்படிங்க இழுத்துங்க. 33.25 நீங்கள் 57 ரெண்டையும் சேருங்க. லூயிஸ் பிடிங்க. கீழே இருக்குங்க கையை இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுங்க. 57 33.25 மிஸ்ரி. இங்கே வாப்பா நீ இன்னும் வாங்க மிஸ்ரி. இதான் நீங்கள் இப்படியே பிடிக்கணும். இங்கே வாங்க. நேரம் விடுங்க. ஓகே. ரெண்டு சேர்ந்துச்சா? நீங்கள் உங்கள் டேப்பை வச்சுருங்க மிஸ்ரி. கீழே வச்சுருங்க. நீங்கள் அப்படியே பிடிக்கணும். அந்த பக்கம் 90 டிகிரி முடிஞ்சிச்சு வேலை. அப்போ அந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்டரில் ஒரு ஊசி அந்த நூலில் குத்திட்டோம். அதுமாதிரி அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்துக்கான ஊசி ஒன்று குத்திட்டோம். இதுலேருந்து இந்த கார்னருக்கான அளவு டேப்பில் பிடிச்சிட்டோம். அது மாதிரி இதுலேருந்தும் இந்த கார்னருக்கான அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், அந்த ஊசி இருக்குல்ல, ஊசியில் நூலை பிடிச்சி இந்த அளவு இருக்குல்ல 57, இந்த 57 உரசி எடுத்துகிட்டு போய் இந்த செவுத்தில் ஆணி போட போகிறோம். இதை ஆணியை போட்டு கட்டிட்டு அந்த பக்கத்தை திரும்ப இழுத்து பிடிச்சி அந்த ஆணிக்காக வச்சு அந்த செவுத்தில் ஆணி போட போகிறோம். அப்போ இந்த நூல் கட்டிடுறோம், முடிஞ்சிச்சு. இதை ஒரு தடவை டேப்பில் வெரிஃபை பண்ணிக்கிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு அளவு பிடிச்சி இந்த நூலில் ஒரு ஊசி குத்தி அந்த நூல்லேருந்து அந்த ஊசியிலேருந்து நூலை பிடிச்சி இந்த ஊசிக்காக இழுத்து இந்த செவுத்தில் ஆணியை போட்டு அதை இழுத்து அந்த செவுத்தில் ஆணியை போடுறோம். அவ்வளோதான். ஓகே தானே? பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு தான் உள் வேலை பார்க்கணும். பவுண்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் கிராஸுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளும் செக் பண்ணால் ஒரே அளவு வரணும். மூலம் பண்ணோம்னா அதுவும் செக் பண்ணிடுவோம். இந்த நூலை கட்டிட்டு கரெக்டாக போட்டுங்க மிஸ்ரே. பிடிச்சிட்டீங்களா? 57 ஓகே. அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. லூயிஸ் பிடிங்க. அளவு பார்த்துப்போம். நீங்கள் இந்த அளவு மாறக்கூடாது. எதுக்கு நேரம் பிடிச்சோம்? எங்கே அது இருக்கட்டும். ஊசியாக பிடிங்க. ஊசி தான், ஊசிக்கு நேரு நூல் தான் கணக்கு. ஓகேவா? நூல் தான் கணக்கு. ஓகே, சரியா இருக்கு. அப்படியே நீங்கள் டேப்பை பிடிங்க. டேப்பை பிடிங்க. இதை பிடிச்சி ஒரு ஊசி குத்துங்க. புரியுதா என்ன பண்ணுறோன்னு உங்களுக்கு? முப்பத்தி மூணு ஆக்சுவலாக 32.3 தான். ஒரு அடியில் பிடிக்கிறதால எப்போவுமே ஒரு அடி செத்த முடியணும். ஒரு அடியில் பிடிக்கிறது தான் பெஸ்ட்டு. அங்கே வளையத்தை வச்சு பிடிக்கிறது கஷ்டம். ஒரு அடினா அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம நூல் கணக்கில் பார்க்குறதால ஒரு அடி தான் பெஸ்ட்டு. ஓகே, அப்படியே டேப் வச்சுருங்க. ரெண்டு பேரும் டேப்பை கீழே வச்சுட்டு அந்த நூலை மட்டும் பிடிங்க. அங்கே போங்க. இப்போ 4 பக்கம் நூலும் கட்டிட்டோம். ஓகேவா? அளந்து காட்டுறேன் சார். இது அளந்து கட்டுறேன். இந்த இதை மட்டும் கொஞ்சம் ஒரு டேப் எடுத்து அளந்து கட்டிடுங்க. ஸ்டீல் டேப் கையில் இருக்கா? இப்போ வந்து மூலமட்டம் வந்து கம்ப்ளீட்டாக 4 பக்கமும் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு எல்லா இதுவும் சரி பண்ணிட்டோம். அவுட்ரு எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது நூல். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா
எக்ஸ் ஒய் 2 ஆக்சிஸ்லேயும் வந்து ட்ராயிங் காட்டுங்க. சரி வந்து ட்ராயிங்கில் வந்து கூட்டுத்தொகையை எழுதிக்கிறோம். இப்போ வந்து இது 1ன்னு வச்சோம்னா அப்படியே கூட்டிகிட்டே வரோம். இங்கேருந்து ஒரு ரூபா கிழக்குலேருந்தும் அது மாதிரி இங்கே தெற்குலேருந்து அளவுகளை கூட்டி எழுதி வச்சுக்கிறோம். இப்போ இந்த அளவுக்காக ஊசி குத்த போகிறோம். எதனால் வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கோம் அப்படின்னா, ஒரு கிரிட்டுக்கும் நம்மகிட்ட அளவு இருக்குது. அது 1ஆம் நம்பர்லேருந்து 2ஆம் நம்பருக்கு எவ்வளோ, 1ஆம் நம்பர்லேருந்து 3ஆம் நம்பருக்கு எவ்வளோ, 1ஆம் நம்பர்லேருந்து 4ஆம் நம்பருக்கு எவ்வளோ, அந்த மாதிரி தான் நம்ம வந்து இப்போ ஊசி குத்த போகிறோம். எரர் வந்தாலும் அதை வந்து அடுத்த கிரிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இது பண்ணுறோம். ஃபஸ்ட் அளவு சொல்லுப்பா. 14 ட்ராயிங் வந்து இப்படி தான் வைக்கணும். சைட் கண்டிஷன் மாதிரி தான் இருக்கணும். ஆமாம், இப்படிலாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. மாற்றி சொல்லிவிடுவீங்க. 14 3.5 எங்கே இருக்குப்பா? வந்துக்குங்க. ஒரு அடி சேர்த்து சொல்லணும். 15 3.5 உங்கள் பொறுப்பு. ஒரு அடி சேர்த்து சொல்லணும். ஓகே சார். இப்போ நம்ம பிடிக்கிறது ஒரு அடியில் பிடிச்சிட்ருக்கோம். எனக்கு நீங்கள் ஊசி குத்துறவங்களுக்கு சொல்கிறதே நீங்கள் ஒரு அடி சேர்த்து தான் நீங்கள் சொல்லணும். 15 3.5 14 3.5 அளவே ஒரு அடி சேர்த்து 15 3.5. ஓகேவா? புரிஞ்சுதா? ஊசி குத்துறீங்களா? சொல்கிற அளவில் குத்துங்க. அளவு சொல்லுங்கள். ஆக்சுவல் அளவு வந்து 23 2 24 2 அங்குலத்தில் குத்துங்க. இந்த ஊசி இதை கொடுத்துருங்க கையில். இதை நீங்கள் வச்சுக்கோங்க. நூலை பிடிச்சி கரெக்டாக குத்துங்க. விட்டுருங்க, நூலை விடுங்க. கையை விட்டு செக் பண்ணணும் இந்த மாதிரி. ஓகே தான். நூலை பிடிக்காதீங்க, விட்டுருங்க. அடுத்த அளவு சொல்லுங்கள். ஆக்சுவல் வந்து 27 6 28 6 இங்கே இருக்குது. 28 6 அங்குலம். 28 அரைன்னு சொல்லக்கூடாது, 28 6ன்னு தான் சொல்லி பழகணும். அரைன்னா 28 அடி அரை அங்குலத்தில் குத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லித்தரேன். நீங்கள் சொல்லலை, சொல்லித்தரேன். உச்சரிப்பு வந்து இன்றைக்கும் 28 அடி 6 அங்குலம்னு சொல்லணும். 28 அரைன்னு சொன்னால் 28 அடி அரை அடின்னு சொல்கிற மாதிரி கணக்காகலாம். 28 அப்படின்னு சொல்லக்கூடாது. 28 6 அங்குலம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அரைங்கிறது அரை அங்குலத்தையும் குறிக்கும். 39 அடி 40 அடியில் குத்தணும். 40 அடி ரவுண்டாக. அடுத்தது கிரிட்டு மாறாமல் பார்த்துருவாங்க. 40 அடி. பதட்டப்படாமல் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ப்லாம் ஊசியை மாற்றிக்கிறேங்க. ஃபுல்லாக குத்தோம்னா பாதியில் நிறுத்தினா போதும். பார்த்துங்க, கரெக்டாக இருக்கா? ஓகேவா? அடுத்தது 48 அடி 11 அங்குலம். அப்போ 49 அடி 11 அங்குலம். 49 அடி 11 அங்குலம். 11 அங்குலம். அரை அங்குலம். கரெக்டாக அரை அங்குலம் பார்த்து குத்தணும். அரை அங்குலங்கிறது இந்த பெரிய கூடு. என்ன பாருங்க, கையை கொஞ்சம் எடுங்க, அவருக்கு கொடுங்க. இந்த பெரிய கூடு. விட்டுட்டு பாருங்கள், டேப்பை ஃப்ரீயாக விட்டு. ஓகே. அடுத்த அளவு 57 தான் பிடிச்சிருக்காரு மேஸ்திரி இல்லையா? கரெக்டாக இருக்குது. இப்போ அதே அளவு அந்த பக்கம் அப்படியே இதே நூல் அந்த பக்கம் போங்க, அப்படியே போங்க. நீங்கள் அந்த பக்கம் வந்துருங்க மேஸ்திரி. நீங்கள் 57 பிடிச்சிங்க மேஸ்திரி. நாங்கள் அங்கேருந்து குத்திட்டு வந்துடுறோம். எங்கேருந்து வேணாலும் போகலாம். பிடிங்க மேஸ்திரி. 57 பிடிச்சானா? ஓகே. 57 ஓகே. இந்த பக்கம் வந்துக்கிறேன். 49 11 40 அளவு என்ன? ஆக்சுவல் அளவு 8 11. நீங்கள் குத்துங்க. 32 அளவு. 33 உங்களுக்கு அளவு ஒரு அடியில் பிடிச்சி. ஓகே, சரியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட் அளவு சொல்லுப்பா. இப்படி ட்ராயிங்கை திருப்பி வச்சு பாரு. இப்படி பாரு, எப்பவும் இப்படி பாரு. எது ஃப்ரெண்டு சைட்டுக்கு இப்படி பாரு. இங்கே என் பக்கம் வா. இப்படி நின்று பாரு. 6.25 7.25 அடியில் குத்துப்பா. 7 3 6.25 அளவு 7.25. 15 அஸ்வத் குத்துங்க. ஊசி வாங்கி குத்தி விடுங்க. 15 இங்கே வாங்க.
3 3 அங்குலங்கிறது 1/4 அடி. 3 அங்குலம். இங்கே வந்துடுறீங்களா இந்த இடம்லாம்? நீங்கள் எந்த போயிருங்க. ம் 18 7.5. லாஸ்ட்டு கிட்டே அதுதானா? ஓகே. எவ்வளோ மிஸ் இருக்கு? ஓகே, அங்கே வந்துடுங்க. அளவு அரைகால் ஊசி ஏழைகளில் குத்துங்க. மெசேஜ் கரெக்டாக இருக்கா? ஆமாம் 7-3 உச்சரிக்கும் போது 7-3 தான் உச்சரிக்கணும். ஓகே. 15-3 14.25 சொல்லக்கூடாது மார்க்கிங். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அவர் இப்போ தான் லேர்னிங்கில் இருக்கார். போட்டு குழப்பிட்டீங்கன்னா குழம்பிடுவார். ஓகே. ஆக்சுவல் வந்து 17 7.5 18 7.5 குத்துங்க. என்னாச்சு? இன்னும் கொஞ்சம் கையை பக்கமாக பிடிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. பிடிங்க, கொஞ்சமாக இருக்குது பாருங்க. அப்படியே தள்ளு. அப்படியே தள்ளு. ஓகே, கொடுங்க. ஓகே, முடிஞ்சிச்சு மேஸ்திரி, முடிஞ்சு. அந்தந்த ஊசிக்கு நேரம் நூலை இழுத்து வச்சு பார்த்து கரெக்டாக ஆணியை போடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நூலில் வந்து ஊசி குத்திருக்கிறோம். அந்தந்த எக்ஸு ஒய் 2 ஆக்சஸ்லேயும் 2 பேரல் நூல்லையும் வந்து ஊசி இருக்குது. மொத்தத்தில் 4 கிரெட்லேயும் நூல் இருக்குது. அவுட்டர் நூலில் ஊசி இருக்குது. அந்த ஊசி அதுக்கான நேருக்கு நேர் ஊசியில் இழுத்து இந்த செவுத்தில் ஆணி போட்டு கட்டிட வேண்டியதான். கட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் சுண்ணாம்பு போடுறது ஈஸி, வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னா, ரீகேப் பண்ணிக்கிறோம். மூலமட்டம் திருப்புறோம், டிகிரி பார்க்குறோம். 13 டிகிரி வச்சு அந்த நூலை கட்டுறோம். நார்த்து 13 டிகிரி வச்சு நூலை கட்டுறோம். அதுக்காக மூலமட்டம் திருப்புறோம். மூலமட்டம் திருப்பினதுக்கப்புறம் அந்த நூல்லேருந்து ஆப்செட் போட்டு இந்த நூலும், அந்த நூல்லேருந்து ஆப்செட் போட்டு இந்த நூலும் கட்டுறோம். கட்டி முடிச்சுட்டு எக்ஸு மூலமட்டம் பார்க்குறோம். அதை பக்காவாக உறுதிப்படுத்தின அப்புறமா என்ன பண்ணுறோம், ட்ராயிங்கில் வந்து 1லேருந்து அப்படியே கூட்டுத்தொகை வந்து கூட்டி எழுதி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல பிடிச்சிட்டு டேப்பை மாற்றாமல் 1 2 3 1லேருந்தே குத்திட்டு வரோம். அதேமாதிரி அந்த நூல் குத்துனதுக்கப்புறம் இந்த நூல் குத்துறோம். திருப்பி இந்த நூலுக்கு வந்து தெற்குலேருந்து வடக்கு அளவு நம்மள்ட்ட இருக்குது. 1லேருந்து 2 1லேருந்து 3 1லேருந்து 4 அப்படின்னு சொல்லி ஊசி குத்துறோம். திரும்ப இங்கே வரோம். அதேமாதிரி 1லேருந்து 2 1லேருந்து 3 1லேருந்து 4 ஊசி குத்துறோம். எல்லாத்தையும் உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் இப்போ நூலை திரும்பி ஊசி நூலை இழுத்து கட்ட போகிறோம். கட்டி முடிச்சுட்டா நம்ம சென்ட்ராயின் ட்ராயிங்கில் இருக்கிற நூலெல்லாம் இங்கே கட்டியாச்சு. ஆனால் எதுக்காக கட்டியிருக்கோம்னா அவுட்டருக்காக கட்டியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எதனால் இப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னா, காலம் இறக்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நம்ம அவுட்டருக்காக கட்டியிருக்கோம். அந்த 3/4 அடி சேர்த்து எழுதியிருப்பேன். பில்டிங்கோடைய அவுட்டருக்காக நூலை கட்டியிருக்கோம். எல்லாத்தையுமே நூல் வந்து இருக்கும்போதுமே நம்ம காலம் இறக்கலாம், இல்லை காலம் இருக்கும்போது நூல் அவுட்டரில் கட்டலாம். வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். அதனால் பண்ணியிருக்கோம். இதுலேயும் சின்ன பிரச்சனை வரும். அதை நம்ம வந்து கவனமாக செஞ்சால் பிரச்சனையே வராது. என்னென்னா, இப்போ நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து இந்த பக்கம் விட்றா நூல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதெல்லாம் நூல் கட்டினதுக்காக தான், அடையாளத்துக்கு தான் கோடு போட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? சென்ட்ரல் லைன் கோடு இங்கே இருக்குது, இந்த கோடை இங்கே போட்டிருக்கேன். அப்படின்னா இந்த நூல் வந்து இந்த பக்கமாக இருக்குது. எதுக்காக? இந்த காலத்தோடைய தெற்கு பக்கத்தில் அவுட்டருக்காக இருக்குது. இந்த காலத்தில் வந்து தெற்கு பக்கம் அவுட்டருக்காக நூல் இருக்குது. நூல் எங்கே இருக்குங்கிறத நான் பேனாவில் மார்க் பண்ணியிருக்கேன். எல்லா காலத்துலையும் இப்போ மார்க் பண்ணிடுவேன். பண்ணிட்டோம்னா நம்ம இன்றைக்கி பிரச்சனை இல்லை, நாளைக்கு காலம் மார்க்கிங் குழிக்குள்ளே பண்ணுவோம்ல, அன்றைக்கி இந்த கோடை வச்சு தான் நம்ம மார்க் பண்ணணும். அது அப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எந்தெந்த கிரிட்டு ஜங்ஷனில் நம்மளுக்கு வந்து காலம் வருது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஒரு சில ஜங்ஷனில் காலம் இருக்காது, அந்த இடத்த விட்டுட்டு எந்த இடத்துல காலம் வருதோ அந்த இடத்துல தான் ஃபிட்டிங் நம்ம போட போகிறோம். ஐசோலேட்டர் ஃபிட்டிங் தான். உங்களுக்கு 2 4 வயசு இப்போ பாருங்க, 4 பாயிண்ட் வச்சுருக்காங்க. எப்படின்னா, இந்த நூலுக்கு 2 பாயிண்ட்டு, அந்த நூலுக்கு 2 பாயிண்ட்டு. இப்போ இந்த நூல்லேருந்து இந்த பக்கம் 2 அடி 4 அங்குலம், 2 அடி 4 அங்குலம். ஒரு நிமிஷம், F3 பார்த்துட்ருக்கோம். 2 அடி எந்த பக்கம்? இந்த பக்கம் கிழக்கில் 2 அடி பாருங்க. அப்படியே இங்கேருந்து 5.5 அடி
66 இன்ச்சு பிடிச்சிக்கங்க. ஒரு ஆள் பிடிங்க, அப்படியே ஹெல்ப் பண்ணுங்க. என்ன சொன்னீங்க? மிஸ்ரி 2 அடி கிழக்க 2 போட்டு 66. அது வடக்க இருந்த 66. 5.5 இன்ச்சு. போடுங்க. அது போட்டுருக்கு பாருங்க, அப்படியே திருப்பி போடுங்க, அவ்வளோதான். அதான் கரெக்டு தான். இது வந்து இப்போ காலமுடைய அவுட்ரு, இந்த பக்கம் அவுட்ரு, இந்த பக்கம் அவுட்ரு, அதுக்காக எடுத்திருக்கோம். 5.5 இன்ச்சு குழி. 5.5 அடியில் முக்கால் கழிச்சோம்னா நம்மளுக்கு வந்து 4.75 கிடைக்கும். 4.75 பாதியாக ஊற்றோம்னா 2 அடி 4 அங்குலம். அப்போ முக்கால் காலம் திருப்பி 2 அடி 4 அங்குலம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தோம்னா 5.5 1.5 கழிச்சோம்னா 4 அடி. 4 அடியில் இந்த பக்கம் 2 அடி, திருப்பி 1.5 அடி காலம், திருப்பி அந்த பக்கம் 2 அடி. புரிஞ்சுதா? ஃபுட்டிங் சைஸ் என்ன? ஃபுட்டிங் F1 எழுதிருக்க பாருங்க. சார் 5 கஞ்சி கொடுங்க, 1 நிமிஷம். 5 கஞ்சி காலம் F1. வடக்கால பக்கம் 2 அடி, சாரி 2 1.5. வடக்கால பக்கம் 2 1.5, கிழக்கால பக்கம் 2 அடி. வடக்க 2 1.5, கிழக்க 2 அடி. 2 1.5 25 இன்ச்சு. 2 அடி போட்டு 5 அடி போடுங்க. கொஞ்சம் கிராஸ் இல்லாமல் இருக்கணும், டேப்பு நேராக பிடிக்கணும். கிராஸ் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் மாறும். நீங்கள் கொஞ்சம் டேப்பு இங்கே பிடிச்சிங்கன்னு வச்சுங்க, அவர் கொஞ்சம் போவார். அப்படி இன்னும் வாங்க, தைக்க வாங்க. இன்னும் வாங்க, இன்னும் வாங்க, தைக்க போங்க. இன்னும் வாங்க. அப்படி போங்க. 2 அடி மிஸ்ரே. அனுப்பிச்சி விடுங்க. இந்த அவுட்ரு போடுங்க, தெக்கால அவுட்ரு போடுங்க. அந்த குழி என்ன சைஸு? F3 5.5 இன்ச்சு. அந்த பக்கம் வந்து என்ன பாருங்க, அந்த பக்கம் 2 அடி, இந்த பக்கம் வந்து 2 4. 2 அடிங்கிறது இந்த கேப்பு இங்கே எழுதியிருக்கோம். 2 4 இந்த கேப்பு. அப்போ 2 4 இந்த பக்கம் அவுட்ரு. பின் பக்கம் வந்து 2 அடி. எதனாலனா பின் பக்கம் தான் கோடு இருக்குது. என்ன அடிச்சுது? என் பேக்கில் எடுக்க சொல்லியிருக்கலாம்ல. மைசரி இந்த பக்கம் 2 4, பின் பக்கம் 2 5.5 இன்ச்சு குழி. 2 4. உங்களுக்கு 2 பின்னாடி 2. இப்போ இந்த ஒரு கிரெட்டு முடிஞ்சிச்சு இல்லையா? சரி, அடுத்தது F3 5.5 இன்ச்சு. இந்த கிரெட்டு இதான். சார் இப்போ இதுலேருந்து 2 அடி வச்சுட்டு இங்கேருந்து 3 வச்சா வேலை முடிஞ்சுல? ஏன் அப்படிலாம் குழப்பாதீங்க. 2 வச்சு 5.5 சொல்லுங்கள், அவ்வளோதான். சரி, அப்படிலாம் குழப்பாதீங்க, அது குழப்பிடும். அப்படி செய்யலாம்ல? செய்யலாம். மூக்கை நேராக தொடுங்க. நீங்கள் 5.5 இன்ச்சு குழியான்னு அப்போ தான் புரியும். நீங்கள் இது போட்டதுக்கு இப்போ இங்கேருந்து 2 வச்சுட்டு இங்கேருந்து மொத்தமாக அடிச்சிட்டோம்னா அதான் 2 வச்சு 5.5 போடுங்கிறேன். அப்படி தான் செய்யணும். ஒரு நிமிஷம் மைஸ்ரீ, அந்த பக்கம் வந்து 2 4, உங்கள் பக்கம் மேற்கில். பின் பக்கம் வந்து 2 ஏங்க, அது 2 4, இங்கே 2. 5.5 இன்ச்சு குழி. நூல் அவுத்துருதாங்க சார். அஞ்சரை
2 போடுங்க. 3.5 கூட்டிக்கிறதுன்னு தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்று. அதுதான் நான் சொல்கிறேன். அது 2 போட்டு 5.5 போட்டிங்கன்னா 5.5 தாங்கிறது புரியும். புரியுது, அதுதான் சார் 3.5 கூட்டிக்கிறதுன்னு சொல்கிறேன், மாற்றி விட்டேன். 5.5 அங்கேருந்து ஒரு 5.5 கொடுங்க மிஸ்ரே. போடுங்க. அது சென்டர் இல்லை, சென்டரில் இருக்கிற புள்ளி வந்து நூலுக்கான புள்ளி, அதை இணைக்காதீங்க. அவுட்ரு தான் கோடு. நேராக நின்று போடுங்க, 2 கையில் போடுங்க. இந்த நோங்க ட்ரைங் கொடுங்க. நிழலில் மாட்டிக்கிட்டாங்க. இங்கே வந்துடுங்க. அது முடிஞ்சா இந்த கிரெட்டில் அவ்வளோதான். இந்த ஒரு இதுதான் இந்த இதுலேயே. அடுத்த நூல் இது எது முடிச்சிடும், இதை முடிச்சிடும். இப்போ வந்து நூலில் வந்து டி முடிஞ்சு வச்சு. சியில் வந்து நூலில் கிடையாது, 2வது நூல்லையும் கிடையாது. இங்கே வாங்க, இங்கே வாங்க சாமி. இது போடுங்க. இப்படி தானே போயிட்டுருக்கீங்க, இப்போ கிழக்கு மேற்கில் தானே போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு நூலாக முடிங்க. கஜாமிச்சான்னு போய் கை வச்சிங்கன்னு வச்சுக்கிங்க, புரியாது. இப்போ இந்த ஒரு நூல் வந்தீங்களே, அடுத்த நூல் இது. இந்த நூலில் ஒரு காலம்தான் இது முடிஞ்சிச்சு. இந்த நூலில் ஒரு காலம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இந்த நூல் எம்டி. ஓகே, க்ளோஸ். அடுத்த நூலுக்கு வரீங்க. அடுத்த நூலில் 1 2 கிடையாது. 3வது நூலில் நிற்கிறோம், F3. இந்த பக்கம் 2 4.5. இங்கே பாருங்கள், இந்த நூலுக்கும் இந்த பக்கம் 2 4.5. இந்த நூலுக்கு இந்த பக்கம் 2 அடி. ஒரு கிரிட்னா ஒரு கிரிட்டை முடிக்கணும். நீங்கள் விட்டு இப்படி எப்படியோ சுற்றிட்டு இருந்தீங்கன்னா, ஏர் ஓட்டுற மாதிரி பண்ணிங்கன்னா ஆகாது, மாறிடும். ட்ராயிங் எப்போவுமே சைட்டில் இப்படி தான் இருக்கணும், கையில் பொசிஷனில் தான் நிற்கணும், மாறவே கூடாது. டைரெக்ஷன் பார்த்து தான் இருக்கணும், அப்போ தான் புரியும். மேசரி கிழக்க 2 4.5, செட்டு பக்கம் 2 4.5, வடக்க என் பக்கம் 2 அடி. 2 4.5, 2 அடி. 5.5. இதை போடுங்க. இங்கே வாங்க. 5.5 தான். 5.5 போட்டிங்களா? இந்த 2 போடுங்க மிஸ். இங்கே வாங்க. அந்த பாயிண்ட் இல்லை, இங்கே தான் பாயிண்ட் இருக்குவாங்க. 2 இங்கே வந்துருங்க. அது போட்டிங்களா? அங்கேருந்து 5.5 வாங்குங்க. இந்த புள்ளி இதோ இருக்கு பாருங்க. அதுலேருந்து அப்படியே லூஸ் டக்குன்னு 5.5. கரெக்டாக சென்டர்னு போடுங்க. ட்ராயிங் கொண்டாங்க, ட்ராயிங் கொண்டாங்க, அப்படியே கொண்டாங்க. இப்போ நம்ம இது போட்டோம். அடுத்த நூலில் இருக்கா? இல்லை, அதுக்கு அடுத்ததில் தான் இருக்குது. அப்போ இந்த நூல் கிடையாது, அடுத்தது. அந்த நூல் போடுங்க. இந்த நூல் போடுங்க. காட்டுங்க காலம் என்னன்னு பார்ப்போம். F2 5.25 இங்கே எழுதியிருக்கேன். சைடில் வந்து 2.25. இப்போ வந்து மேஸ்திரி மேற்க பில்டிங் பின்பக்கம் 2.25. 2.25. என் பக்கம் 1 10. போடுங்க. என் பக்கம் இங்கே வந்துடுங்க.
அது போடுங்க, அந்த பக்கம் 2 போடுங்க. ஒன்று என் பக்கம் 1 10. அப்படியே திருப்பி 5 விடுங்க. அப்படியே டேப்பை திருப்பி 5 விடுங்க. அது பிடிங்க. 2 பேத்துக்கு 5 1 10 2 புள்ளி வச்சுட்டிங்களா? அதுலேருந்து 5 அந்த பாயிண்ட்டு அந்தாண்ட ஒரு 1 10 வைங்க. வைக்கல இன்னும். 1 10 வச்சுட்டு 5 போடுங்க. போட்டு இணைச்சி விடுங்க. அடுத்த காலம் அடுத்த கிரெட்லேயே இருக்கு. ஓகேவா? அதையும் F2 தான். F2 5 தான். இது வந்து இந்த பக்கம். இப்போ ஷெட்டு பக்கம் வந்து 2 2.25. ஷெட்டு பக்கம் 2.25. வடக்க வந்து அதே 1 10. இங்கே வந்துருங்க. இந்த நூலுக்கு வாங்க. அதே 5 4 புள்ளி குத்துங்க. வடக்கு பக்கம் 1 10. ஷெட்டு பக்கம் 2.25. புளி சைஸு 5 அப்படி 1.25. 5 63 இன்ச்சு. இது முடிஞ்சு அதே நூல் 5.5 ட்ராயிங் இப்படி வச்சுக்கணும். இப்படி பார்க்கணும். என்ன போட்டிருக்கு? F3 போட்டிருக்கு. எந்த பக்கம்? இந்த பக்கம். F3க்கு என்னது? 2 அடி. வடக்க 2 அடி. ஷெட்டு பக்கம் 2 4.5. வடக்க 2 அடி. ஷெட்டு பக்கம் 2 4.5 போட்டு 5.5 காத்துல பறந்துடாம பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. அதான் கம்பி அடிக்க போகிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்டுருங்க. அது அங்கேருந்து வரணும். அதை விட்டுருங்க. அப்படியே இது மண் சரிஞ்சுன்னா 2 கூட வச்சுக்க மிஸ். 2 வச்சா சரிஞ்சா பார்த்துக்கலாம். இல்லைன்னா விடுங்க. போதும். நிற்கும். இங்கே வந்துருங்க. இந்த நூலுக்கு வந்துருங்க. இது இங்கே 2 வச்சுங்க. இது 2 வச்சுங்க. இந்த ஓரத்துக்கு பாயிண்ட் போட மாட்டீங்களா? அங்கேருந்து 2 இங்கே ஒன்று போட்டு நூல் பிடிச்சிருங்க. 2 அப்படியே போடுங்க. அந்த புள்ளியில் ஒன்று போடுங்க. அதில் ஒன்று போடுங்க. 2 போடுங்க. நீங்கள் சரிஞ்சா பார்த்துப்போம். இல்லைன்னா பார்த்துப்போம். ஃபுல்லாலாம் எடுக்கணும். அது எப்படி என்ன ஃபவுண்டேஷன் போட்டுக்கணும்னு தெரியாது. எங்கேருந்து 2 வச்சுங்க. இது 2 வச்சுங்க. 2 தோலை பிடிச்சி போட்டு விடுங்க. ரெண்டு பின்னாடி இருக்கு பாருங்க. இன்னும் பின்னாடி உங்க காலுக்கு பின்னாடி இல்லை, உங்க கால்கிட்ட தாங்க இருக்கு. பிள்ளையே இருக்கா? ஓகே. 2 அதுக்கு நூலை பிடிங்க. அந்த கட்டுக்கம்பியை தூக்கி போடுங்க.
இன்னும் மேற்கேந்து போடுங்க. அப்படியே இந்த வாரம் வந்துருங்க. அதான் இந்த 2.5 வச்சுட்டீங்களா? இது ஓகே. போடுங்க. இங்கே வந்துருங்க. இந்த நூல் முடிஞ்சு வேலை. இதுக்கு கட்டுங்க. ட்ரைங் கொடுங்க. இந்த குழி இது இது F3 தான். இல்லை இது ஒன்று அது ஒன்று அவ்வளோதான். 2 4.5. இப்போ மார்க்கிங் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. ஒரு 2 குழி ரொம்ப பக்கமாக வந்தது. அது வந்து ஒரு கம்பைன் ஃபிட்டிங்காக எடுக்க சொல்லிட்டோம். கட்டும்போது தனித்தனியாக கட்டிக்கிற மாதிரி. லிஃப்ட் ஏரியா வந்து கம்பைன் ஃபிட்டிங் தான் நார்மலாகவே. அது வந்து ஆக்சுவலாக ஆர்சியிலேருந்து 1 அடி கேப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம எடுக்கிறது வந்து ஒரு 2 அடியாக எடுத்துக்கிட்டு பிசிசி போட்டு இது ஆர்சிசி போடும்போது மட்டும் வந்து சைடு வச்சு போட்டுக்கலாம். சைடு வைக்கும் போது உள்ளே இறங்கி வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் பெருசாகவே எடுத்தாச்சு. மற்ற எல்லாமே கிராஸ் செக் பண்ணியாச்சு. இப்போ நின்றுட்டு இப்படி ஏபிசிடி கிரிட் இருக்குன்னா அதில் ஒரு கிரிட்லேயும் எத்தனை காலம் இருக்குது. அது மாதிரி இந்த பக்கத்தில் வந்து 1 2 3ல் எத்தனை காலம் இருக்குது கிராஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. நூலில் தேமுத்து அங்கங்கே அப்படி ஆணியில் கட்டி வச்சுறாங்க. குழி எடுக்கிறதுக்கும் ஆள் வந்துட்டாங்க. இப்போ குழி எடுக்க போகிறாங்க. ஃபுல்லாக மணல் தான். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் மணல் தான். கீழே வந்து மேலேருந்து நீங்கள் போனீங்கனாலே கம்ப்ளீட்டு மணல் தான். ஒரு கிணறு ஒன்று எடுத்தோம். ஒரு கிணறு ஒன்று எடுத்து உரம் இறக்கியிருக்கு. இந்த கிணறு எடுக்கும்போது வந்த மணல் தான் இது. ஒரு 8 அடியிலேருந்து தண்ணி வந்தது. ஒரு 16 அடியில் நிற்கிது. தண்ணி நல்லா டேஸ்ட்டு. ஃபில்ட்ரு தண்ணி எப்படி இருக்கும் அதை விட சூப்பராக இருக்குது. உள்ளே இருக்கிற மணல் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இருவட்டு மணலாக இருக்குது. இதே மேமண்ணு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப நைஸு மணலாக இருக்கும். மேலே இருக்கிறது கையால் தான் பறிக்கிறோம். ஜேசிபி வச்சு பறித்தா எந்த அளவுக்கு வரும்னு தெரியாது. அதனால் கையாலே பறிச்சுட்டு கொண்டை போட்டு பண்ணலான்ட்டு என்ன ஐடியா எனக்கு இந்த ஒரு ஓரத்தை ஃபுல்லாக துருக்கு பண்ண போகிறோம். மணல் இங்கே போட போகிறோம். ஃபுட்டிங் போட போகிறோம். முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஓரம் வேலை ஆரம்பிக்க போகிறோம். இந்த மண்ணை இங்கே போட போகிறோம். இதை முடிக்க போகிறோம். அப்புறம் அந்த ஓரம் ஃபுல்லாக மண்ணை பறித்து இதில் போட போகிறோம். இவங்க கம்பி வெட்டி காலமெலாம் ரெடி பண்ணி வச்சாங்கன்னா இந்த உரம் முடித்தா இதை போட்டு காலத்தையும் போட்டு முடிச்சு வச்சிட்டோம்னா இந்த மண்ணை உள்ளேயும் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இதை முடித்து அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி தான் செய்ய போகிறோம். மண்ணில் வெளில ஏற்ற முடியாது. இங்கேயே பறித்து இங்கேயே போடுற மாதிரி தான் ஐடியா இருக்குது. குழி எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதுதான் மட்டங்க. இது மேலே இருக்கிறது போட்ட மண். ஆமாம், அதுலேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? என்னது 8 அடி. மினிமம் 7 அடி போகணும். இந்த மட்டத்துலேருந்து இதான் மட்டம், நம்மளுக்கு கிரவுண்ட் மட்டம். இதுலேருந்து ட்ராயிங்கில் போட்டுருக்கிறது 7 ஃபீட்டு தான் இருக்குது. பாருங்க, சொல்லியிருக்கிறது 8 ஃபீட் சொல்லியிருக்கு. தண்ணி இன்னி ஊறிச்சா கொஞ்சம் மேலேயும் நிறுத்திக்கலாம். தண்ணி 8 அடி தான் ஊறும். ஒரு 7 அடியில் கூட நிறுத்திக்கலாம். லெவல் வந்து இது வந்து எடுத்துக்கணும். இதான் மட்டம். ஓரளவுக்கு நூல் கட்டி இருக்கிறது உங்களுக்கு லெவல் சரியாக வரும்னு நினைக்கிறேன். கிரவுண்ட்லேருந்து இந்த ஆணி எவ்வளோக்குன்னு பார்த்துட்டு ப்ளஸ் 7.5 கூட்டிங்க. நூல் பிடிச்சி பார்த்து அது முடிஞ்சு. இதுலேருந்து நம்ம 8 போனோம். 8 இல்லைன்னா 7.5 இல்லைன்னா 7.
இப்போ தான் மணல் தான் வரும் உனக்கு, இன்னும் ஸ்டெட்லாம் வராது, தண்ணி விடுறது தான் எனக்கு. வாங்க. இன்னைக்கு வேலை ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய விஷயங்கள் வந்து அஸ்வத் வந்து இன்னைக்கு கற்றுட்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த வேலை வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. ராஜவேந்தி மிஸ்திரி இருந்தாங்க, குழிகளுக்கும் ஆள் வந்தாச்சு, கம்பியும் இறக்கியாச்சு, ஃபிட்டிங் வரைக்கும் இருக்கிற கம்பியும் இறக்கியாச்சு. மூலமட்டம் திருப்பணும், ஒரு கட்டிலையும் செக் பண்ணோம், ப்ராப்பராக மார்க்கிங் வரைக்கும் முடிச்சிருக்கோம். சார் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு சார்கிட்ட கேட்போம். சார், ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக போயிருக்கு, எதிர்பார்த்த மாதிரி நல்லா வந்திருக்கு, சந்தோஷம். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? மார்க்கிங்லாம் எப்படி பண்ணாங்கன்னு கற்றுக்கினேன். அப்புறம் ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி செட் பேக்லாம் எப்படி ஃபஸ்ட் டைம் நான் சைட்டில் இருக்கிறதுனால கற்றுக்க நிறைய விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. நிறைய விஷயம் ரொம்ப லேர்ன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இதான் ஃபஸ்ட்டு சைட் எக்ஸ்பீரியன்ஸ்னால இப்போது எல்லாம் கம்ப்ளீட் ஆகும்போது ஒரு ஐடியா கிடைக்குது, ஏன் இதை பண்ணுறோம், எதனால் இதை பண்ணுறோம், அந்த அப்ளிகேஷனோட இது எனக்கு இப்போது கம்ப்ளீஷன் போது எனக்கு அது புரியுது. தேங்க்யூ சார். இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்களா? எஸ் சார், கற்றுக்கலாமா? கண்டிப்பாக சார். வந்து பயணிப்போம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவோம். வாய்ப்பு கொடுத்த சாருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுவோம். ரொம்ப நன்றிங்க சார், சூப்பராக பண்ணி கொடுத்துருவோம். நீங்களும் நல்லா கற்றுக்குங்க. தேங்க்யூ சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோடையும் பகிர்ந்துங்க. மீண்டும் நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.